அருமையான வாலிப பிள்ளைகளே, அநேக நேரம் நீங்கள் இவ்வாறு சோதிக்கப்படலாம். உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிவதற்கு நீங்கள் கற்றுக்கொண்ட அறிவு ஒருவேளை என்ன செய்யலாம், தடை செய்யலாம். நீங்கள் உங்களுடைய பெற்றோரை காட்டிலும் அதிகமாய் நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். இயேசு எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே போல நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் உலகமே உங்களுக்கு என்ன செய்யும், பின் செல்லும். பின்னொரு காலத்திலே இயேசுவண்டை பற்றி, வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது உலகமே அவன் பின்னே போகிறது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முழு உலகமும் இன்றைக்கு அவரை பற்றி தியானிக்கிறது. 12 வயதில் ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட பொழுது அவர் கீழே இறங்கி நாசரேத்துக்கு அவர் போகிறார். ஒருவேளை தேவன் உங்களுக்கு அருமையான திறமைகளை கொடுத்திருக்கலாம். பிள்ளைகள், நம்ம எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் வாழ்க்கையை நாம் பிரதிபலிக்கக்கூடிய தேவன் அநேக சந்தர்ப்பங்களை அவர் கொடுக்கிறார். ஒருவேளை ஒரு சிறுவனாக இயேசு இருக்கும் பொழுது அவரோடு கூட படிக்கிற ஒரு மாணவன், இல்லை என்றால் அவரோடு கூட அந்த நாசரத்தில் இருக்கிற ஒரு மாணவன் போய் ஒருவேளை வெளியிலேருந்து வைத்திருக்கான வேறு எங்கேயோ போய் கற்றுக்கொண்டு அல்ல நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசுகிற ஒரு மாணவன் ஆங்கிலத்தில் அவர்கிட்ட பேசுகிறார். ஒரு 12 வயது இயேசு அங்கே நிற்கிறார். இவன் அழகான ஆங்கிலத்தில் அவன் பேசுகிறான். கேட்கிறான் ஒரு கேள்வி. இயேசு என்ன பதில் சொல்லியிருப்பார்? எனக்கு ஆங்கிலம் தெரியாது, நீ எனக்கு என்ன மொழியில் பேச வேண்டும், அராமைக் மொழியில் பேச வேண்டும் என்று தான் செய்திருப்பார், கேட்டிருப்பார். எனக்கு ஆங்கிலம் தெரியாது, நீ அராமைக் மொழியில். ஒருவேளை அந்த நாட்களில் லாட்டினில், கிரீக்கில் ஒருவேளை இருந்திருந்தால் அவர்களே தேர்ச்சி பெற்றவர் அழகாய் பேசின பொழுது ஒருவேளை என்ன தான் சொல்லியிருப்பார்? நீ எனக்கு அராமைக் மொழியில் பேசு, எனக்கு மற்றபடி தெரியாது என்றிருப்பார். ஒருவேளை நமக்கு சில திறமைகள் இருக்கலாம், இன்னொருவருக்கு அந்த திறமை இல்லாமல் இருக்கலாம். அந்த திறமை இருக்கிறதுனாலே நம் மேன்மையானவர்கள் என்று நீங்கள் என்ன போகிறீர்களா? உங்களுக்கு ஒருவேளை நன்றாக பேசக்கூடியவர்கள் என்று இருந்தாலும் அதனாலே நீங்கள் மேன்மையுள்ளவர்களா, மற்றவர்கள் கீழானவர்களா? இல்லை. இயேசுவுக்கே தெரியாது. நீங்கள் பேசுகிற ஒரு மொழி இயேசுவுக்கே தெரியாமல் இருக்கலாம். நாம் இதில் எதை கற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய திறமையில் சிலருக்கு இல்லாது என்பதனாலே அவர்கள் நம்மை காட்டிலும் கீழானவர்கள் என்று ஒருபோதும் நிச்சயம் வேண்டாம், நினைக்க வேண்டாம். அவைகளெல்லாம் சில தாளந்துகள், அவ்வளவுதான். வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அந்த லட்சியம் என்பது வேறு. இன்னொரு பகுதியும் நாம் பார்ப்போம். இயேசுவிட்டே இப்படிப்பட்ட ஒருவேளை இயேசுவை அவருக்கு ஆங்கிலம் தெரியவில்லை, இல்லை என்றால் லாட்டின் தெரியவில்லை, கிரீக் தெரியவில்லை என்று கண்டவுடனே மற்ற மாணவர்கள் நினைச்சலாம், அவரை பார்த்து கிண்டல் பேசி சிரித்திருக்கலாம். உடனே இயேசு போய் தனியாக உட்கார்ந்து ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று அழுதிருப்பாரா? அதெல்லாம் செய்திருக்க மாட்டார். அவருக்கு தெரியும் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அற்பமானவைகள். மேன்மையான ஒன்றை லட்சியமாக கண்டு அவர் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது 12 வயதிலேயே தனக்கு ஒரு அவமரியாதை என்பதற்காக தன்னுடைய அவர்களைப் போல என்னை படிக்க வைக்கவில்லையே, அவர்களைப் போல நல்ல காலேஜுக்கு என்னை அனுப்பவில்லை என்று இயேசு உட்கார்ந்து வருத்தப்பட்டிருப்பாரா? நிச்சயமாக வருத்தப்பட்டிருக்க மாட்டார். நிச்சயமாக வருத்தப்பட்டிருக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய பெற்றோர் இல்லைன்ற ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி அதற்காக நீ ஒருபொழுது நிச்சய வேண்டாம், நீங்கள் குறை கூற வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அவர் எளிமையான இடத்தில் பிறந்தார், எளிமையானதான் வாழ்க்கை தான் வாழ்ந்தார்.